பைபிள்ல ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்குது, நியூ டெஸ்டமெண்ட் இருக்குது. முஸ்லீம் எல்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ரெண்டுத்தையும் ஆராதிக்கிறோம். ஜெயம் யாரால வந்தது? ஏசப்பா நம்மளுக்கு ஜெயம் கொடுத்திருக்காரு, மறுபடியும் வருவாரு. ஓகேவா? அவங்க விசுவாசிக்கிறாங்க ஏசப்பா பூமிக்கு வருவாருன்ட்டு. அல்லானா யாரு? ஆண்டவர் தான். சரிதா? அவங்களுக்கு தெரியல. சரியா பைபிள் படிக்கிறவங்கள என் ஃப்ரெண்டு இருக்கா தன்சி அஞ்சு, அவ தான் எனக்கு சொன்னா. அப்புறம் எனக்கு அவ புரிய வச்சா. அவ கூட பழகதான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. எல்லாக்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவ குரானை கூட என்கிட்ட காமிச்சா. நானும் குரான் படித்தேன். அதனால அவங்க அல்லா தான் ஏசப்பா தான். அல்லானா யாரு? கர்த்தர். யாரு? அல்லா அக்பர்னா என்ன? கர்த்தர் பெரியவர். அல்லா அக்பர்னா என்ன? கர்த்தர் பெரியவர். அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சரியா? there is power in the name of Jesus. ஓகேவா? அவரால கூடாதது ஒண்ணுமே இல்லை. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். யாரெல்லாம் பைபிள் ஒண்ணுதான், குரான் ஒண்ணுதான், யாரெல்லாம் படிக்கிறீங்களோ விடுதலை ஆண்டவர் தருவார். இதுல என்ன இருக்கு? இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. அவர் ரத்தத்துல விடுதலை உண்டு. இஸ்மாயில் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அப்ரஹாமோட சந்ததி. ஆண்டவர் அவங்களையும் ஒதுக்கி வச்சு ஆசீர்வதிச்சார். அப்ரஹாமோட சந்ததி யாரு? இஸ்மாவேல் கூட அப்ரஹாமுக்கு தான் பிறந்தது. சரியா?